அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்காகவும் உடம்பு வெயிட் போடுறதுக்காகவும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் எப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். அதோட 4 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஒரு 10 திராட்சை வச்சுருக்கேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. இது இந்த அளவில் எடுத்துக்கலாம். அதோட 1 கப்பு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலில் நம்ம இந்த அளவு நான் எங்கள் பையனுக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது, அவனுக்காக செய்கிறேன். நீங்கள் பெரிய பசங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அளவு இன்க்ரீஸோ டிஸ்க்ரீஸோ பண்ணிக்கலாம். 1 வயசு குழந்தைங்கலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நீங்கள் நைட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை காலையில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம். எப்படி இருந்தாலும் இது நல்லா இந்த மில்கில் ஊறினா தான் நல்லது. அந்த மில்க்லேயே ஊறிட்டு நமக்கு காலையில் நம்ம எடுக்கும்போது நல்லா அந்த பாதாம் பருப்பு தோல் ஈஸியாக கையில் நம்ம பிடிச்சி அழுத்தினோம்னா வந்துடும். அதோட முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை நான் அப்படியே வைக்கிறேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நான் இதை மார்னிங் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இந்த பாதாம் முந்திரி திராட்சை. இதை நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரமாச்சும் நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் பாலில் நல்லா இறங்கி வரும். இப்போ ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பாதாம் பருப்பு இப்படி பிடிச்சி அழுத்தினோம்னா அது தோல் தனியாக வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இதை நம்ம அந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்க குடிக்கிற டைமில் இதை நம்ம அரைச்சி உடனே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிளைமேட் கொஞ்சம் வெயில் சீசனாக இருந்தால் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டில் வாழைப்பழமும் நல்ல ஒரு வெயிட் கெயின் தான். ஆனால் மழை காலங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அதனால் வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம். இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ஒருவேளை குடிக்கலைன்னா கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், பனங்கற்கண்டு, கல்கண்டு பவுடர், அந்த மாதிரி எது நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக வீட்டில் ஸ்வீட்னஸ்க்காக கொடுக்குறீங்களோ அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அவங்க குடிக்கிற மாதிரி கொடுங்க. இது நல்லா குழந்தைங்களுக்கு பசி எடுக்குங்க இதை குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா. அதோட நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா வெயிட் போடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.